இந்த மஞ்சள் வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியில் உப்பு வெல்லம்லாம் போட்டேன் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இது வதங்கணும். இது வதங்கிறதுக்கு டெஃபினட்டாக ஒரு ஆறுது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது. கொஞ்சம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் நல்லா சாப்பிடுவாங்கன்னா ஃபுல்லாக பச்சை மிளகாலே பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால் 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கிண்டே இருந்தால் தான் இது நல்லா வந்து வரும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வதக்கிறதா இருக்குது. வதக்கினிங்கன்னா அப்படியே சுருங்கி போய்டுறது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, கடுகு வெந்தய பொடி நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.